ஷே பெஸ்ட்டோ பிரமா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டு எல்லா கோர்ட்டில் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு எடுக்க சொல்லுவார். அந்தந்த கோர்ட்டு நீதிமன்றத்திலிருந்து கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டு ஐயா ஜட்ஜி 13 கோடீஸ்வர் கணக்கு எடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் எடுங்கப்பா. அந்தந்த நீதிமன்ற கோர்ட்டு நம்பர் ஆயிடுச்சுல. எந்த நம்பரு? இவன் நம்பர் சர்வ நம்பரு, இந்த நஞ்சை குஞ்ச நம்பரு, எல்லா நம்பரும் இவர் கையில் ஏற்றிட்டார், கையில் வச்சுக்கிட்டார். எனக்கு இந்த பதில் வரலன்னா ஒவ்வொரு இடத்துல பத்திரம் டாக்குமெண்ட்ஸு பத்திரம் போடுறவன், விற்கிறவன், போகிறவன், ஆடுறவன், பாடுறவனை அப்படியே செகண்டில் இராணுவம், வானரப்படை, மிலிட்ரி அழகாக செண்டா தூக்கிட்டு போயிடுவான். ஆடாத ஆட்டம் ஆட கொடுக்கலன்ட்டார். பூமியை ஆடிட்டான், ஆட்டி வச்சுட்டான். எல்லா கோர்ட்லேயும் கணக்கை முடிச்சிட்டாரு. யாருக்கு? அரசியல்வாதி கொடியை அதை ரிசீட் அடிச்சிரு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கோர்ட்டில் கொடியை ரிசீட் அடிச்சிடப்பா. ரிசீட் அடிச்சிரு. சிவலிங்கம் கொடி 13 கோடீஸ்வர் ஜோதிலிங்கம் உலக நாடு பறந்து கொண்டே இருக்குது. க்ளோஸ் பண்ணப்பா. கோர்ட்டில் க்ளோஸ் பண்ணிடு. நீதிமன்றத்தில் தப்பாக ஆட நான் கொடுக்கலன்ட்டார். இல்லை இன்னும் தப்பு கணக்கு வெளியே எடுக்கணுமா அப்படிங்காரு. எடுத்தால் ஒரு பிட்டு நான் விடமாட்டேன் அப்படின்ட்டார். எலுமிச்சம்பழம் கனியில் சொல்லி முடிச்சிருவார். அதையும் பார்த்துக்கோங்கப்பா. கோர்ட்டில் பூராமல் 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்தந்த கோர்ட்டு, பழைய கோர்ட்டு அதிலே எடுக்கணும். சிலிவுத்தில் பழைய கோர்ட்டு இருக்குது, அதில் 300 வருஷத்துக்கு முன்னாடி எடுப்பா. எல்லாம் தானிப்பாறை சிவேரி, எல்லாமே சிவேரி தேவதானம் எல்லாம் உள்ளே வந்துடும். கணக்கு வரல நான் துவச்சி போடுவேன். அதை சிட்டி கிராமம் ஈ மாதிரி பெருத்து கிடக்கான், அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டார். எப்படி அடக்கணும், எப்படி தூக்கி போடணும், எப்படி ஆட்டணும்ட்டார். ஆட்டி எடுத்து போடமுட்டார். 13 கணக்கு கொடுத்தாச்சு. கோர்ட்டில் கணக்கு எடுப்பா போட்டாச்சு. விளையாட்டை நினைக்காதீங்கப்பா. விவரமாக கரெக்டாக இருங்க. பெட்டிஷனை வாசிக்காதீங்க. பெட்டிஷனை வாசிக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. உட்காந்துட்டார். 1558 தப்பு கணக்கு பூரா இவங்க செஞ்ச கூத்தை எடுத்து விட்டார். இதுக்கே நான் கடவுளை போட்ட கணக்கு எடுக்கலை, பெரிய அவமதிப்பு. இல்லைன்னா உருட்டுன்னு உருட்டி விட்ருவார். ஒரு உருட்டு அவவே வீட்டில் கண்ணீர் கூத்தலமாக போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் தப்பு செஞ்சதை கணக்கை எடுங்காரு. நான் தப்பு செய்ய மாட்டேன், ஆனால் இயற்கை சீற்றம் மூலியமாக எல்லாமே இறக்கி அழிச்சு விட்ருவேன் அப்படின்ட்டார். இயற்கை சீற்றமாக இப்படியே மழை, காற்று, புயல், நிலநடுக்கம் எல்லாமே நான் இயற்கையிலே உள்ளே விட்டுருவேன். நீங்கள் செயற்கை செஞ்சது தண்ணியிலே போங்க, வெந்து போங்க, அழிஞ்சு போங்கடான்ட்டார். சரியா? நான் அடிக்க மாட்டேன், இயற்கை சீற்றத்தை இறக்கி விட்ருவேன் அப்படின்ட்டார். இயற்கையாக இருக்குல்ல, அந்த இயற்கை இப்போ இன்னுமே இறக்கி விடுவோமுங்காரு. முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கப்பா.